Hey guys, welcome back to the channel. In our channel, in video பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ரொம்பவே சிம்பிளான ஆஃப்செட் ஸ்லைடு ட்ரான்சிஷன் தான் நம்ம வந்து Alight Motion ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பேசிக்கான கான்செப்ட் தான். சோ அதெல்லாம் எப்படி மேக் பண்றது எல்லாமே இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த ட்ரான்சிஷன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் இல்லனா ரெண்டு வீடியோ வந்து தேவைப்படும். அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஃபுட்டேஜ் வந்து எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போறேன். ஆட் எஃபெக்ட் போறேன். அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்றேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். சோ அதுல போனேன்னா ஆஃப்செட்னு ஒரு கேட்டகரி இருக்கும். சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இது போல ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கும். லைக் எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரெக்ஷனில் ஒய் டேரெக்ஷன் வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து டவுன் ஆகும். அதாவது கீழே வந்து நமக்கு வந்து ட்ரான்சிஷன் ஸ்லைடு வந்து கிடைக்கும். எக்ஸ் வந்து கொடுத்தோம்னா சைடு டு சைடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஸ்லைடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்செட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஸ்லைடு போட்டோம்னா இதே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு சில பேடாஸ் டைப் எடிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னா ஒய் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒய் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 0, எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருங்க நல்லாவே. ஓகே, ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 3000க்கு நான் வந்து கொண்டு போயிட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு கிராஃப் வந்து நான் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு அவுட் அனிமேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கிராஃப் இல்லைனா கர்வ் எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஜஸ்ட் அந்த கேர்வை பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்ஷன் வந்து மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் மாற்றி விடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவே நம்ம அந்த ட்ரான்சிஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறாங்க, 2-3 இமேஜஸ் வந்து நம்ம வைக்கணுமா, இல்லைனா காமிக்ஸில் எல்லாம் பண்ணோம்னா ஸோ 2-3 இமேஜில் வந்து நம்ம சேர்ந்தாப்பில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன் வந்து கிடைக்கும். மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவாக என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க, கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சேச்சுரேஷனுமே பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு பிளாக் கலருக்கு மாறுற மாதிரி சேச்சுரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பொறுத்து தான். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தா தெரியும் ஒரு கலரில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாறுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளிச்சஸ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து பிளாக் பார்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா நீங்களே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நம்மள அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா, பாய், see you.